அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ரோ ரயிலுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்க ஒரு தனி வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க் ஏரியா. பார்க்கிங் டைல்ஸ் அமைச்சு ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த ஏரியாவோட சைஸு 15க்கு 9.6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் ஏரியா, சைடு வால் எல்லாத்துக்குமே வால் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மெயின் டோரை டீக்குட்டில் ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. மெயின் டோருக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் எஃபெக்டும் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லிவிங் ரூமு. ஃபுல் இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு டிவி ஷோகேஸு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஹாலோட சைஸு 16க்கு 12 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி 3 பெட்ரூமாக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டை. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக கிச்சனை பார்ப்போம். மாடுலர் கிச்சனை ரொம்பவே காம்பேக்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் கிச்சனில் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம், கிச்சன், ஒரு பெட்ரூமோடு அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஒரு பால்கனியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்க்குறோம். இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸு 9.7க்கு 9.1 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸுக்கு பக்கமாகவே காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை இந்தியன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு ஃபுட் லைட்டும் வச்சு டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டேர்கேஸோட ஹேண்ட் ரெயிலை எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங்கை கிரானைட்டில் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச சிட் அவுட் ஏரியா. இதோட சைஸு 13க்கு 6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச 2 பெட்ரூமையும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பால்கனி வசதியோடையும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. பெட்ரூமோட சைஸு 14.9க்கு 10.6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பால்கனியை பார்க்குறோம். இந்த பால்கனியோட சைஸு 8.3க்கு 7.4 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். வால் டைல்ஸை நல்ல டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட சைஸு 15க்கு 9.7 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3 பெட்ரூமுக்கும் ஏசி பாயிண்ட் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைக்கிற மாதிரி டிசைன் செஞ்சுருக்காங்க. எல்லா ரெஸ்ட் ரூம்லேயுமே வால் டைல்ஸை சீலிங் ஹைட்டுக்கு பதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அருமையான வீடு அமைஞ்ச லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கமாக, பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாக, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. போரூர் டு பூந்தமல்லி மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கே குமணஞ்சாவடின்ற ஏரியாவில் இந்த அருமையான வீடு அமைஞ்சிருக்கு. ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்குறோம். கூலிங் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1410 ஸ்கொயர் ஃபீட்டு. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கு ஏ ப்ராப்பர்ட்டி.